வணக்கம். கிரிக்கெட்ல அரசியல்ன்றது நமக்கு புதுசு கிடையாது. இந்தியா, பாகிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இந்தியா, பங்களாதேஷ் வரைக்கும் போகுது. இந்த இந்தியா, பங்களாதேஷ் இஷ்யூ அரசியல் தாண்டி கிரிக்கெட்லயே வந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துடலாம். இப்போ பிப்ரவரி மாசத்துல 2026 T20 வேர்ல்டு கப் வரப்போகுது. அதுக்காக எல்லா டீம்ஸுமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்தியாவும் தங்களுடைய ஸ்குவாட்லாம் அறிவிச்சிட்டாங்க. இப்பதான் ஒரு ட்விஸ்ட் ஏற்படுத்தியிருக்காங்க பங்களாதேஷ் டீம். அது ட்விஸ்ட்னு அவங்களா நினைச்சிருக்காங்க போல. பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு ஐசிசி கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, நாங்க இந்தியாவுக்கு வரமாட்டோம், நியூட்ரல் வென்யூ இல்லைன்னா ஸ்ரீலங்கால மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தை ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, இந்தியால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் த பாயிண்ட், இந்தியால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னா, T20 வேர்ல்டு கப் 2026 இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்த்து நடத்துறாங்க. இதுல பங்களாதேஷோட குரூப் மேட்சஸ் எல்லாமே இந்தியால தான் நடக்குது. அதுல முக்கியமா 3 மேட்சஸும் ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டால தான் நடக்குது. பங்களாதேஷ் குரூப் சில இருக்காங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி வெஸ்ட் இண்டீஸ், பிப்ரவரி 9ஆம் தேதி இத்தாலி, பிப்ரவரி 14ஆம் தேதி இங்கிலாந்தோட மோத போறாங்க. அதுவும் ஈடன் கார்டன்ஸ் தான் நடக்க போகுது. பிப்ரவரி 17ஆம் தேதி நேபாள் கூட மும்பை வேங்கடேல விளையாட போறாங்க. ஆனா பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு இந்த கோரிக்கையை பிசிசி நிராகரிச்சிட்டாங்க. கடைசி நேரத்துல லாஜிஸ்டிக் இஷ்யூலாம் ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேஜாவு ஃபீலிங் வருதுல. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த ஏசியா கப்புக்காக இந்தியன் கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானையும் இந்த ஏசியன் கிரிக்கெட் போர்டையும் கேட்டிருக்காங்க. என்னன்னா, பாகிஸ்தான்ல எங்களுக்கு கிரிக்கெட் மேட்சஸ் நடத்தக்கூடாது, நியூட்ரல் வென்யூல தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாகிஸ்தானுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் டிராவலே பண்ணல. அதுக்கப்புறமா பயங்கரமான இஷ்யூலாம் ஆச்சு. ஃபைனல்லாம் வந்து அது கை கூட கொடுக்கலன்ற மாதிரி இஷ்யூலாம் போச்சு. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்தியாவுக்கு நடக்குது. அது பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு கேட்டதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இது ஏன் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா, முஸ்தபிசுர் ரஹ்மான KKR 9.20 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. நல்ல அசட் அவர் அந்த டீமுக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா சிஎஸ்கேக்காக விளையாண்டு இருக்காரு. அவருக்கான டிமாண்டும் இந்த ஐபிஎல் இருந்தது. சோ இப்படி இருக்கும்போது முஸ்தபிசுர் ரஹ்மான KKR டீம்ல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு அந்த நிர்வாகத்துக்கு பிசிசி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி KKRம் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய ஸ்டார் பிளேயருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஒட்டுமொத்த டீமுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்க முடியும் அப்படின்றாங்க. அதாவது வரப்போற T20 வேர்ல்டு கப்புக்கு பங்களாதேஷ் டீமுக்கு இந்தியால பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப இதே வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல இந்தியன் டீம் பங்களாதேஷ்க்கு ஒரு டூர் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை இப்ப தற்காலிகமா நிறுத்தி வச்சிட்டாங்க. பங்களாதேஷுடைய அமைச்சரான ஆசிப் நஸ்ருல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அடிமைத்தனத்தின் நாட்கள் முடிஞ்சு விட்டது அப்படின்ட்டாரு. அதாவது ஐபிஎல் பங்களாதேஷ்ல நாங்க தடை பண்ணுவோம், ஒளிபரப்புக்கு தடை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனா பங்களாதேஷ்க்கு தெரியாது போல, ஐபிஎல்ன்றது ஒரு பிரம்மாண்டமான கடல். அதுல பங்களாதேஷுடைய கான்ட்ரிபியூஷன்ன்றது ரொம்ப சின்னது. இப்ப அவங்க ஒளிபரப்புனாலும் பண்ணலனாலும் பெரிய அளவுக்கு இழப்பு பிசிசிஐ கிடையாது. மேபி அது ஒளிபரப்பாம இருந்தாதான் பங்களாதேஷுடைய மீடியாவுக்கு ஒரு இழப்புன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஏற்கனவே இதே மாதிரி பாகிஸ்தான் டீம் இந்தியாவுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடலாம் பிடிச்சாங்க. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்தியாவுக்கு வந்து ஓடிஐ வேர்ல்டு கப் 2023 ஆடினாங்க. அட்லீஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு ஐசிசி ட்ரோஃபி இருக்கு. ஆனா பங்களாதேஷ் கிட்ட இருக்கிறது நாகினி டான்ஸ் தான். ஆக்சுவலா கொல்கட்டாவோட ஈடன் கார்டன்ஸ்ல தான் பங்களாதேஷோடைய 3 மேட்சஸ் நடக்க போகுது. அங்கேயே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அந்த காரணமே வந்து லாஜிக்காவே இல்ல. இத காரணம் காட்டி அவங்க நழுவுறது தான் ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா பங்களாதேஷ்ல இப்போதைக்கு அரசியல் நிலையற்ற தன்மையா இருக்கு. அதன் காரணமா பல இடங்கள்ல போராட்டமும் வன்முறையெல்லாம் வெடிக்குது. முக்கியமா மைனாரிட்டிஸ் மேல, அதாவது அங்க மைனாரிட்டிஸ்ன்றது இந்துக்கள் மேல அதிகமான தாக்குதலாம் நடக்குது. அதனால இந்திய மக்கள் இங்க இருக்கிறவங்க வந்து கடுமையா எதிர்த்தாங்க. அதோடைய பிரஷர் கவர்மெண்ட்டுக்கு போச்சு. அந்த பிரஷர் அப்படியே பிசிசிஐக்கு வந்தது. அப்புறமா அது ஐபிஎலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்கனவே பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் பயங்கரமா இருந்தது. ஆனா அதையும் மீறி இந்தியா பாகிஸ்தான் போறதும், பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வரதா இருந்தது பைலேட்டரல் சீரிஸ்ல நடத்துறாங்க. ஸோ அந்த மும்பை டெரர் அட்டாக் அப்புறமா தான் மிகப்பெரிய அளவுல பொலிட்டிக்கல் டென்ஷன் 2 நாடுகளுக்கு இடையே இருந்தது. அது கிரிக்கெட்டுக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறமா பிசிசிஐ இந்த பாகிஸ்தான் விவகாரத்துல தனிச்ச முடிவெடுக்க முடியாத சூழல் இருந்தது. அப்புறமா தான் இந்திய கவர்மெண்ட் இந்த பாகிஸ்தான் விஷயத்துல முடிவெடுத்தாங்க. ஆக்சுவலா எப்பெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் பிசிசிஐயால எதுவுமே பண்ண முடியாது. அந்த நேரத்துல இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு முடிவு தான் பங்களாதேஷ் விஷயத்தில் எடுத்திருக்காங்க. இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஆக்ஷன்ல முஸ்தபிசுர் ரஹ்மான தவிர நிறைய பங்களாதேஷ் பிளேயர்ஸ்லாம் உள்ள வந்தாங்க. ஆனா யாருமே சோல்ட் ஆகல. இவர் மட்டும் தான் ஆனாரு. அப்புறமா
ஷகிப் அல் ஹசன் இதுல பதிவு பண்ணாரு. ஆனா ஆக்ஷன் பூலுக்கு வரல. அந்த ஷார்ட் லிஸ்டே செய்யப்படல. ஆச்சரியமான விஷயம். இப்போ கொல்கட்டால அதிகமான இந்த புலம்பெயர்ந்த பங்களாதேஷிஸ்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த பிரான்சைஸ் தான் முஸ்தபிசர் ரஹ்மான் எடுத்திருக்காங்க. இப்போ ஒருவேளை முஸ்தபிசர் ரஹ்மான் சிஎஸ்கேவுல இருந்திருந்தாருன்னா என்ன மாதிரி இருந்திருக்கும்? அதே போல முஸ்தபிசர் ரஹ்மான் தவிர்த்து இன்னும் ஒரு 4, 5 பங்களாதேஷ் பிளேயர்ஸ் வேற வேற டீம்ல இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. சிச்சுவேஷனே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலா ஐபிஎல் ஸ்டார்டிங்ல பாகிஸ்தான் பிளேயரே விளையாண்டுருக்காங்க. ஷோயப் அக்தர்லாம் கேகேஆர் தான் விளையாடினாரு. இது இல்லாம ஷஹீத் அஃப்ரிடி, சொஹைல் தன்வீர்லாம் விளையாண்டுருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனா இப்போ பங்களாதேஷ் பிளேயர்ஸே விளையாட முடியாத சூழல் அங்க இருக்கு. ஸோ விளையாட்டுன்றது 2 நாடுகளுக்கு இடையிலான தூரத்தை குறைக்கணும். ஆனா மனிதத்தன்மை அடிபடும் போது விளையாட்டுன்றது 2வது பட்சம் தான். இங்க விக்டிம்ன்றது யாரு? சிறுபான்மையினர். பங்களாதேஷ்ல சிறுபான்மையினரை கொடூரமா தாக்கியிருக்காங்க. இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அவங்க பக்கம் தான் நாம நிக்கணும். அது எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி, சிறுபான்மையினர் பக்கமும் அந்த விக்டிம்ஸ் பக்கம் தான் நிக்கணுமே தவிர, அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் நம்ம துணை நிற்கணும். இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.